வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தம்பி பசிக்குதியா, ஒரு 2 இட்லி மட்டும் வாங்கி குடியா. இட்லியா? சரி, நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னாயா? பசிக்குதியா தம்பி, 2 இட்லி வாங்கி குடியா. இந்தாங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இதை விற்று நீங்கள் காசு ஆக்கிட்டு சாப்பிடுங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறியாமா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணுமாடா தம்பி? இது வேணுமாடா தம்பி? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க. டு யூ நோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை? அப்படின்னா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ். நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓ மை கேட். இந்தாங்க அப்போ 1000 ருபீஸ். அண்ணா இதுன்னு வேணும்னு பாரு, நான் இதுன்னு வேணும்ண்ணா. நோ 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 நோ, இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகும். எனக்காக வாங்கிக்கோங்க. 1000 ருபீஸ் தானே, ஜஸ்ட் 1000 ருபீஸ். நோ நோ நோ, இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகும். எனக்காக வாங்கிக்கோங்க. 1000 ருபீஸ் தானே, ஜஸ்ட் 1000 ருபீஸ். தம்பி பசிக்குதியா, ஒரு 2 இட்லியா? 2 இட்லி. நானும் பார்க்குறேன், கஷ்டப்படுறவனுங்களாம் 50 ரூபா 10 ரூபா கூட கூட மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அந்த பொண்ணுங்களை பார்த்தா 1000 ரூபா எண்ணிட்டான். டே தாயலி. வணக்கம் சிம்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவர் வீடியோ நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல இன்ஸ்டாவில். ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ நல்லா ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் ஐடிக்குள்ளே போய் ஒரு அலசுனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிக்குள்ளே போனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறோம். ஆயாம்மா, நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணுறீங்களா? உண்மையாக கோயம்புத்தூர் மாப்பிள்ள பிடிக்குமா? எவ்வளோ? உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெரியுமா ப்ரோ? அண்ணா, நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள இல்லைங்க. ஹாய் மேம், நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணியிருந்தா உங்களுக்கு 1000 ருபீஸ். ஓகே, நம்ம மேம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வச்சுக்கோங்க. டாஸ்க் தான், ஒன்றும் நினச்சிக்காதீங்க, தப்பா நினச்சிருவாங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க. நான் அப்படியே போயிடுவேன் திடீர்னு. 500 நீங்கள் வச்சுக்கோங்க. 500 ஹெல்ப் பண்ணுக்கோங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக கொடுத்துக்கோங்க. லவ் யூ. ஓகே. ஓ, எதுக்கே தேவையில்லாமல் என் தலைவனை ட்ரோல் பண்ணுறீங்க? வீடியோலாம் நல்லா தானே போகிறாரு. 2 இட்லி மட்டும் போதுமா? ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணாலே என் தலைவன் 1000 ரூபா நீட்டுவான். பசின்னு 2 இட்லி கேட்குற. 2 இட்லி என்ன 2000 ரூபா கொடுப்பான் பாரு என் தலைவன். குடியா தலைவா? உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி, இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிஃப்ட் உங்களுக்கு. அடே, எங்கள் அம்மாவில் 2 இட்லி வாங்கி கொடுத்து துப்பு இல்லை. என்னடா பெரிய சேனல் பொல்லாத சேனல் நடத்திட்டு இருக்க. 2 இட்லி உனக்கு என்னடா இருக்கு? தலைவா, தேவையில்லாம உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். குத்துங்க, விடாதீங்க. இப்போ என்ன தலைவா, பொண்ணுங்க வேணான்னு சொல்கிறப்பெல்லாம் வற்புறுத்தி கையில் காசை வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பசின்னு 2 இட்லி கேட்குறாப்புல தாயலி. ஜாமெண்ட்ரி பாக்ஸை கொடுத்தா கடையில் எப்பரா வாங்கிப்பானுங்க? இல்லை எவ்வளோ நாள் தான் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை விற்க முடியுமா? இந்த கண்டிஷனில் ஒரு போய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் விற்றா யாராச்சும் வாங்குவாங்களா? ஆக்சுவலாக அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை அந்த பொண்ணுங்கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த காசை அந்த ஐயாட்ட கொடுத்துருக்கணும். 100 ரூபாய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி, மேலே. சரி, நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு பேஜ் வச்சுருக்க. அப்போனா கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு. அதை விட்டுட்டு வெளி ஸ்டேட்லாம் போயிட்டு கேட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஃபாலோ கோயம்புத்தூர் மாப்பிள்ள? சாரி, டு யூ ஃபாலோ கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஆன் இன்ஸ்டாகிராம்? நோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சில டயத்துலலாம் சரி எதுக்கு ஒரு திட்டிக்கிட்டு அதான் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுலான்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாம பாருங்க, கொம்மாவில் உன்னை அப்போ தான்டா போட்டு பொழக்கணும்னு தோணுச்சு. ஆனால் தாஜ்மஹால் யார் கட்டினது? தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹால்னாலே ஷாஜகான் தான். இல்லைண்ணா, ஷாஜான் சார் கிடையாது, என்ஜினியர் தான் கட்டினாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். வேணாமாமே, காமெடி வேணாமாமே. இல்லை, எனக்கு புரியல. உன் பேஜை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை வற்புறுத்தி கொடுக்குறியே, அதெல்லாம் பெருமை இல்லை தலைவா. அந்த 1000 ரூபாயை நீ ரோட்டில் எவ்வளோ பேரை பார்க்குற, கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு போய் கொடு. அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணு. ஒரு 3 நாள் சம்பளம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டுட்டு மெண்டல் பண்ணுற மாதிரி வீடியோ போடாத ப்ரோ. இருக்கவன்ட்ட தேடி தேடி கொடுக்கறத விட்டுட்டு இல்லாதவன்ட்ட தேடி தேடி போய் கொடு. உன்னை நாங்கள் டாப்பு கொண்டு போகிறோம். இல்லை, என் சூழ்நிலை நான் மோடிப்பு தான் வீடியோ போடுவேன்னு நினச்ச ப்ரோ. இனிமேல் வீடியோலாம் கரெக்டாக போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நல்லா போட்டுருவேன் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வீடியோ போட்டேன். இல்லைங்க, போட மாட்டேங்க.